ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள். கருவேப்பிலை, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்து, எள்ளு, உப்பு, காஞ்ச மிளகாய். இப்போ ஒரு பேனில் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துடலாம். அது கூடயே அந்த உளுந்தையும் போட்டு வறுத்துடலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நான் சரிசமமாக எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப் அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உளுந்தையும் கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ எள்ளை வறுத்து எடுத்துடலாம். எள்ளை வறுபட்டுருச்சுன்னா உங்களுக்கு நல்ல வாசம் கொடுக்கும். அதே மாதிரி நல்லா பொரியும். அப்போனா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ இறக்கிடலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பை விட எள்ளும் கம்மியாக எடுத்துக்குங்க. இப்போ பொட்டுக்கடலையை போட்டு வறுத்து எடுத்துடலாம். பொட்டுக்கடலையும் எள்ளும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்திருக்கேன் நான். அதாவது உளுந்து ஒரு கப் அளவு எடுக்கிறீங்கன்னா பொட்டுக்கடலையும் எள்ளும் அரை கப் அளவு எடுங்க. இப்போ காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்துடலாம். இது கூடவே அந்த பெருங்காயமும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுறேன். லைட்டாக வறுத்துட்டு இதை அதனோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துடலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி பாதியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன், குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி நிறைய பேர் கருவேப்பிலையை சாப்பிடவே மாட்டோம். கருவேப்பிலை நிறைய எடுத்துக்குங்க, ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும். பாருங்கள், அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. ஓவராக வறுத்துடாதீங்க. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி க்ரீன் கலர் கிடைக்காது, கொஞ்சம் கருகின கலரில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா 4 கப் அளவு கருவேப்பிலை தேவைப்படும் இதுக்கு. பாருங்கள், கருவேப்பிலெலாம் வறுப்பட்டாச்சு. நான் பெரிய கப்பளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை பொடிக்கு நிறைய கருவேப்பிலை தேவை, அதனால் பெரிய கப்பளவு எடுத்துக்கோங்க. இந்த வறுத்து வச்ச மிளகாய், உளுந்து, கடலை எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நான் அதிக குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால கருவேப்பிலையை தனியாக ஆட் பண்ணி அரைக்கிறேன். இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடுறேன். இப்போ அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள், இப்போ அரைச்சதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். கருவேப்பிலை இப்போ அரைச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சமாக தான் இப்போ அரைக்கிறீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்தே அரைச்சிடுங்க. இப்போ கருவேப்பிலையை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ப்ரீவியஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதனோடு சேர்த்து அரைச்சிடலாம். நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி தான் அரைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடுங்க, ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக இல்லாத. இதை சாதத்தோட நல்லெண்ணெய் ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பொடி தயாராயாச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலையில் கால்சியம் ஐரன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஈவன் பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் இதை எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.